ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினவுதயம் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், தொட்டியில் கொடமிளகா செடி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், அழகாக காய் விட்டுருக்கு. பூ நிறைய வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொடமிளகா கடையில் வாங்குவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் இருக்க விதையை தொட்டியில் போட்டு வச்சோம். நாற்று வந்தது. அந்த நாற்றை தான் இப்போ எடுத்து கொஞ்சம் தொட்டிலையும் மண்ணுலேயும் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த செடியிலையும் பூ விட்டுருக்கு. இதெல்லாம் பசலைக்கீரை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை இரும்பு சத்து அதிகம் இருக்கிற கீரை. இது ஈஸியாக வளரும். இது ஃபுல்லாக நிறைய செடிங்க இருந்தது. இப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கீரையை நம்ம இந்த மாதிரி க்ரோ பேக்கில் வச்சாலும் சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறைய கருவேப்பிலை செடியும் விதை விழுந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாரிஜாதம் பூ நிறைய பூத்துருக்கு. இது பெருமாள் சுவாமி, அப்புறம் முருகர் சுவாமிக்கெலாம் வைக்கலாம். ரொம்ப உகந்த பூ. எல்லா சாமிக்கும் வைக்கலாம், ஆனால் இந்த சாமிங்களுக்கு ரொம்ப விசேஷம். இவங்க அழகாக நிறைய முட்டை விட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாரிஜாதம் மலர் தேவலோக மலர்னு சொல்லுவாங்க. நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதோட மொட்டு இப்படி இருக்கும். பூ பூத்த எப்படி இருக்கும். பூ நல்லா பெருசாச்சுன்னா சந்தன கலரில் மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். ரோஜா மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தோட்டத்தில் இங்கே பாருங்கள், ரோஜா வந்திருக்கு. எல்லோ ரோஜா மொட்டும் வச்சுருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு பூ பூத்தாலும் அது ஒரு அழகு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பெரண்டை கொடியாக போகும். இது எலும்பு மூட்டு வலிக்கெலாம் இந்த துவையல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சீத்தாப்பழ மரம். இதுவும் அழகாக நிறைய பூ விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது தூதுவளை கீரை. இங்கே பாருங்கள், இந்த பூ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் துளசி. இது ப்ளூ கலர் பூ. இங்கே பாருங்கள், பாவக்காய் மிதிப்பாகல் கொடியாக வந்திருக்கு. காய் விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.